ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் துருப்பிடிச்ச கம்பிகளை பயன்படுத்தி வீடுகள் கட்டலாமா, நாம் வீடு கட்ட வாங்கி வச்சிருக்க கம்பிகளை எப்படி துருவிலிருந்து பாதுகாப்பது, மேலும் துருப்பிடிச்ச கம்பிகளை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பிகள் துருப்பிடிக்க அதாவது கரோடாக முக்கிய காரணம் மாய்ச்சர், அதாவது ஈரப்பதம் தான். நம்ம கம்பிகள் வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து அதிக தண்ணீரோ அல்லது அதிக ஈரப்பதமோ இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி துருப்பிடிச்ச கம்பிகளை நம்ம வீடுகளையோ அல்லது கட்டிடங்களையோ வருங்காலத்தில் பயன்படுத்துறதுனால காங்கிரீட் பகுதிகளில் வெடிப்புகள் அதாவது கிராக்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாயிரும். இந்த மாதிரி கரோசன் ஏற்பட்ட ஸ்டீலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால காங்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் உள்ள பாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். இந்த கரோசன் பெரிய அளவில் ஏற்படும் போது அது ரஸ்டிங்காக மாறி அதாவது அரிமானமாக மாறி இதனால் பில்டிங்குடைய எடையை தாங்கும் தன்மை லோடு கேரிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இது வருங்காலத்தில் பில்டிங் முழுவதும் அல்லது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது முக்கியமாக இந்த கரோசன் இருந்து நம்முடைய கம்பிகளை வந்து எப்படி பாதுகாக்கலாம்னு பார்க்கலாம். முதலாவது டிப்ஸ், நம்முடைய ஸ்டீல் பாஸ் அதாவது கம்பிகளை நேரடியாக நிலத்தில் வைக்காம நிலத்துல இருந்து மினிமம் அதாவது குறைஞ்சபட்சம் அரை அடிக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி செங்கற்களோ அல்லது வந்து பலகைகளோ அல்லது மரங்களோ வச்சு வந்து சற்று உயரமாக வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதுனால ஈரப்பதமோ அல்லது தண்ணீரோ வந்து நேரடியாக கம்பிகளில் படாத மாதிரி வந்து தடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப கம்பிகள் முழுவதும் ஒரு தார்பாலின் சீட் போட்டு வந்து மூடி வைக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா துருப்பிடித்தல வந்து குறைக்கும். ரெண்டாவது டிப்ஸ், மாத கணக்கில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் அதாவது கம்பிகள் முழுவதுமா வந்து 1:3 ரேஷியோ அதாவது 1 பங்கு சிமெண்ட் கூட 3 பங்கு தண்ணியை வந்து கலந்துட்டு பெயிண்ட் மாதிரி கூட நம்ம அப்ளை பண்ணி நம்ம பாதுகாக்கலாம். இது ஒரு டெம்பரரியான கரோசன் ரெசிஸ்டன்ஸ் மெத்தடு. அடுத்தது மூணாவது டிப்ஸ், ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு மேல் ஃப்ளோர் கட்டறதுக்காக எக்ஸ்ட்ரா கம்பிகள் வந்து அதாவது பில்லர் கம்பிகளை வந்து நம்ம நீட்டி வச்சிருப்போம். நம்ம அப்படியே கியூரிங் பண்ணாம அந்த பில்லரை சுற்றி ஒரு 3-5 கணத்தில் வந்து காங்கிரீட் அதாவது ஸ்டார்டர் காங்கிரீட் அல்லது திக்கர் காங்கிரீட்னு சொல்லுவோம், அதை வந்து போட்டு வைக்கிறதுனால நம்ம ஸ்லாப் காங்கிரீட்டுக்கு கியூரிங் பண்ணும்போது அந்த தண்ணீர் வந்து காலத்தில் வந்து படாமல் இருக்கும். இது நம்ம பில்டிங் கட்டும்போது கரோசன் ஏற்படுறதை தடுக்கக்கூடிய முறை. அடுத்தது நாலாவது டிப்ஸ் வந்து முக்கியமான டிப்ஸ். இது வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து ஸ்டீல் பார் யூஸ் பண்ணுறோமோ அதாவது கம்பிகள் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கவர் பிளாக் வந்து யூஸ் பண்ணணும். இதனால் கம்பிகள் காங்கிரீட்டை விட்டு வெளியே வராத தடுக்கலாம். துருப்பிடிக்கிறதோடைய வாய்ப்புகளை வந்து பெரிய அளவில் வந்து குறைக்க முடியும். அடுத்து அஞ்சாவது டிப்ஸ், நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்து கட்ட போகிறீங்க அப்படிங்கிறப்ப கம்பிகளை மட்டும் நீட்டி வச்சிருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த கம்பிகளை வந்து டைரெக்டாக விடாமல் மேலே வந்து ஒரு பெயிண்டோ இல்லை வந்து கெமிக்கல் ஸ்ப்ரேயோ அல்லது பார்த்தீங்கன்னா வந்து ஈபாக்சி கோட்டிங்கோ பண்ணுறதுனால நம்ம வந்து கரோசனை வந்து குறைக்கலாம். ஆனால் வந்து முழுவதுமாக தடுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கரோசனை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டும்தான். அடுத்து ஆறாவது டிப்ஸ், தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து ஸ்டீல் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அப்பப்போ தேவைக்கேற்ப வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றோம் அப்படிங்கிறப்ப வந்து சரியான முறையில் வந்து நம்ம பாதுகாக்கிறது முக்கியம். ஸ்டீல் பார்ஸை ஒரு க்ளோஸ்டு ரூம்ஸில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிக்கே வந்து ஒரு சற்று உயரமான இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. அல்லது எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கரோசன் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டீல் தான் வேணும் அப்படிங்கிறப்ப நிறையா வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாடா டிஸ்கான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 23% வரைக்கும் வந்து கரோசனை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்குது நார்மலான ஸ்டீலை கம்பேர் பண்ணுறப்போ. அடுத்தது நாம் ஆல்ரெடி ஒரு கட்டிருக்கக்கூடிய பழைய வீடுகளில் ஃபியூச்சரில் கட்டுறதுக்காக வந்து ஸ்டீல் வந்து வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து மழையிலையோ இல்லை வந்து ஈரப்பதத்திலேயே பட்டு வந்து துருப்பிடிச்சிருக்கும். இந்த மாதிரிக்கு கரோடான ஸ்டீலை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து கரோசன் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒயர் பிரஷை வச்சு வந்து சுரண்டி எடுத்துட்டு அப்புறம் நிறைய கோட்டிங்கில் கெமிக்கல் இருக்குது அதை வாங்கி நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த கரோசன் வந்து ரஸ்ட்டாக மாறிடுச்சு அதாவது துருப்பிடித்தல் வந்து அரிமானமாக ஏற்பட்டு செதிலாக வருது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த முழுவதுமான ஸ்டீலை வந்து அகற்றிட்டு அது கூட புதிய ஸ்டீலை வந்து அட்டாச் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஃபைனலாக நாம் இந்த கரோசன் அதாவது துருப்பிடிச்ச கம்பிகள் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது. இல்லை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. இதுவரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.